சேது மீனாட்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே மீனாட்சியை தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கடுப்புல இருக்க, சாவித்திரி அவங்கள வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அழகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த தமிழ்ச்செல்வியும் அழகரை கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கீழே கூட படுக்க போடாம, உன்னை எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, உன்னை பார்க்கறதுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட தாய் பாசத்தை வெளிப்படுத்த, இதை பார்த்துட்டு பாட்டிக்கே கண் கலங்கிருது. இருந்தாலும் இப்படி நம்ம பண்ணாதான் அந்த குடும்பத்துக்கான உறவு நீடிக்கும் நம்ம நினைச்சபடியே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் மாறி மாறி குழந்தைங்கள மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி மாத்தி மாத்தி வரும்போது ரெண்டு குடும்பமும் அப்பப்ப சந்திக்கிற நிலைமையும் வருது. அப்பதான் நினைச்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிற மாதிரியான நிலைமையும் வருது. ஆனா என்ன, சேதுவோட மனசு மட்டும் மாறின மாதிரியே தெரியல. பட் இப்படியே ஒரு 3 வருஷம் கடந்து போயிடுது. 3 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியுமே ஒரு சனிக்கிழமை மீனாட்சியை சேது வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது, வீட்டில் இருக்கவங்க வழக்கம் போல மீனாட்சியை ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வர, இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரி கிட்ட, அதான் வார வாரம் அந்த குழந்தை வருது இல்ல, எதுக்காக தான் இப்படி 3 வருஷமா ஆரத்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, எனக்கே பார்க்க போர் அடிக்குது, இவங்களுக்கெல்லாம் அப்படி அடிக்காதான், செம்ம கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகுறாங்க. உடனே சித்ராவும், இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், அந்த குழந்தைங்களாம் வேண்டான்னு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். ஏதோ நீ தான் குழந்தைய எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கிட்டா சேது மனசு மாறுவான்னு சொல்லிட்டு இப்படி முட்டாள்தனம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க பாரு. இப்ப வரைக்கும் நீ சேது கூட சேர்ந்து வாழவும் இல்ல, சேது உன்னை ஏத்துக்கவும் இல்ல. அந்த குழந்தைங்கனே கதியா இருக்கான். இதுக்கப்புறமா பாரு, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் கூட சேதுவோட மனசை மாத்திக்கவே மாட்டான் தான் நினைக்கிறேன்னு சொல்ல, உடனே ஐஸ்வர்யாவும் அழுதுகிட்டே, நான் என்ன ஒண்ணுமே ட்ரை பண்ணலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் தான் எல்லாமே பண்ணி பார்த்தனே. ஆனா சேது மாமாக்கு குழந்தைங்க மட்டும் தான் கணக்கு தெரியுறாங்க. நான் பக்கத்துல போனாவே அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க. இதை பார்த்துட்டு எனக்கே அவ்வளோ கடுப்பா இருக்கு தெரியுமா. பேசாம சேது மாமா விட்டுட்டு பிரிஞ்சு போயிடலான்னு கூட தோணுதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, உடனே ஈஸ்வரியும், இங்க பாரு ஐஸ்வர்யா, எல்லாம் மாறும். குழந்தைங்க கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பாரு, அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது தூண்டி விட்டு 2 குழந்தையையும் அவ கூட அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன்னு சொல்ல. ஆனா ஐஸ்வர்யாவும், ஆமா 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷத்துல நீங்க ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. உங்களை கெத்தான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த 3 வருஷத்துல இந்த குழந்தைங்க கிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஏதோ நீங்க சொன்ன மாதிரி சேது மாமாவை கல்யாணம் பண்ணா இந்த வீட்டையே ராஜாங்கம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, அந்த சின்ன குழந்தைங்க முன்னாடி நான் தோத்துட்டு போய் நின்னுக்கிட்டு இருக்கேன். உங்களால என்னோட மொத்த சந்தோஷமும் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே ஈஸ்வரி மேலையும் சித்ரா மேலையும் கோபப்பட்டுட்டு அங்க இருந்து போகுறாங்க. சோ இந்த 3 வருஷத்துல இவங்களுக்குமே நடுவுல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும் போல. பட் இந்த பக்கம் சேதுவும் செம்ம ஜாலியா மீனாட்சி கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்துல இருக்கவங்களும் மீனாட்சிக்கு பரிசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன், அந்த வீட்டுல மீனாட்சி வச்சதுதான் சட்டம். மீனாட்சி என்ன சொல்றாங்களோ அதை தான் எல்லாரும் கேட்பாங்க. வாரத்துல 2 நாளாவே இருந்தாலும் அந்த 2 நாள்ல மீனாட்சி வீட்டையே தலைகீழா மாத்தி போடுற அளவுக்கு நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி தமிழ்ச்செல்வி வீட்டில் அழகரும் ஒரு மாதிரியா தமிழ்ச்செல்வியை பார்த்துக்கிட்டு, அம்மா நீங்க என் கூடயே இருந்தா நல்லா இருக்கும்னு திடீர்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும், அட உன் கூடயே இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா கிளினிக் ஓப்பன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அம்மாவும் நல்ல பெரிய பணக்காரா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு வந்துடுவேன். யார் என்ன சொன்னாலும், இந்த ஊரே தடுத்தாலும் உன்னை எப்படி கூட்டிட்டு வரணுமோ நான் அப்படி கூட்டிட்டு வந்துடுவேன்டா. நீ எதுக்கும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சு, அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணியான்னு கேட்க, அதுக்கு அழகரும், உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன். உங்களை மாதிரியான பாசத்தை அந்த வீட்டுல எனக்கு எல்லாரும் தராங்க தான், ஆனா உங்க அளவுக்கு தரல. அதுவும் அப்பா முன்னாடி எல்லாரும் பாசமா இருக்காங்க, அப்பா போனதுக்கு அப்புறமா என்னை ஒரு மாதிரியா பாக்குறாங்க, என்னை ஒரு மாதிரியா திட்டுறாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியும் ஷாக் ஆயிட்டு, யாரும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்க, அதுக்கப்புறமா தான் ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரான்னு 3 பேரும் அழகர் யாரும் இல்லாத நேரத்துல அவங்க கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிற விஷயம் தெரிய வருது. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி செம்மையா கடுப்பாக்குறாங்க. இந்த விஷயத்த நான் உன் அப்பா கிட்ட சொல்றேன், ஆனா கொஞ்சம் நீ பொறுமையா இருடா, அம்மா இன்னும் கொஞ்சம் நாள்ல உன்னை கூட்டிட்டு வந்துருவேன், அது வரைக்கும் நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு, அம்மா உன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நீ எப்பவுமே கவலைப்படவே கூடாது, நான் எப்பவுமே உன் கூட உன் பக்கத்திலேயே தான் இருந்துகிட்டு இருக்கேன், நீ ரொம்பவே தைரியமா இருக்கணும். யாராவது உன்னை வம்பிழுத்தாங்கன்னா நீ அவங்கள வச்சு செய்யணும், சரியா? நீ யாரு புள்ள, தமிழ்ச்செல்வி விட்டு பிள்ளை இல்ல, அதனால நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழகருக்கு தைரியம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அழகரும், நாளையிலேருந்து தங்கச்சி ஸ்கூலுக்கு போக போறா, அவளோட ஸ்கூலுக்கே நானும் போகணும்னு அப்பா கிட்ட கேட்டேன். ஆனா அப்பா அதெல்லாம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிதான் அனுப்பியிருக்கேன். உன் தங்கச்சி உன்னை அந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும், கண்டிப்பா அவங்க சேர்த்துருவாங்க. நாளைக்கு நீ உன் தங்கச்சி கூட சேர்ந்து ஒன்னாதான் படிக்க போறேன். நீ இதுக்கப்புறமா டெய்லியும் ஒன்னாதான் அவ கூட இருக்க போற. நீ அவளை நல்லபடியா கவனிச்சுக்கணும், சரியான சொல்ல. இதை கேட்டுட்டு அழகரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல
அங்க மீனாட்சியும் சேதுக்கிட்ட, "நாளைக்கு நான் போற ஸ்கூலுக்கு அண்ணனையுமே அனுப்பி வைங்க. எனக்கு அண்ணன் கூடயே இருக்கணும்னு தோணுதுன்னு" சொல்லிட்டு கேட்க, தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரியே கேட்ட ஒரே வார்த்தையிலேயே சேது, "கண்டிப்பா நாளைக்கு உன் கூடயே உன் அண்ணனை அனுப்பி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மண்டே மார்னிங் 2 குழந்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேரையுமே வீட்டுக்கு போயிட்டு ரெடியாக்கி விட்டுட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகுறாங்க. அப்போ தமிழ்ச்செல்விய நேருக்கு நேர் மறுபடியுமே பார்க்குற சேதுவுக்கும் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஆனா அழகரும் மீனாட்சியும் இப்போ ஒண்ணா இருக்க போறாங்கறத நினைச்சு பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்ன, அவங்க கூட வந்த ஐஸ்வர்யா தான் செம்ம கடுப்போட இது எல்லாத்தையுமே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்ச்செல்வி பிளான் போட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. குழந்தைங்க மூலியமா வார வாரம் சந்திச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப அதே குழந்தைங்க மூலியமா டெய்லியுமே சந்திக்க போறான்னு சொல்லிட்டு, நம்ம எப்படியாவது இந்த குழந்தைய வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ டெய்லியுமே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் குழந்தைங்க மூலியமா ஸ்கூல்ல சந்திக்க போறாங்க. ஸோ இது மூலியமா அவங்களோட மனசு மாறுதோ இல்லையோ, கண்டிப்பா ஐஸ்வர்யா பண்ற பிளான் மூலியமா அவங்க 2 பேருமே ஒன்று சேர நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?